கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மீண்டுமாக சபையார் அனைவரையும் இந்த காணொலியின் மூலமாக தொடர்பு கொள்வதில் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். மேலும் இந்த திருத்துவ ஞாயிறிலே ஆண்டவருடைய ஆலய ஆராதனைக்கு ஆரம்பமாக கர்த்தருடைய பாதத்திலே நாம் அமர்ந்திருந்து கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுப்போம். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பும் கிருபையுமுள்ள நல்ல பிதாவே, இந்த நல்ல ஓய்வு நாளின் காலை நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நேரத்தில் உடைய பாதத்திலே வந்திருக்கின்ற நாங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்காக எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர் தாமே இந்த ஆராதனை முழுவதையும் உங்களுடைய சமூகத்துக்குள்ளே நீர் ஏறெடுத்துக்கொள்ளும். ஆண்டவரே, இங்கே நாங்கள் என்னென்ன காரியங்களை உங்களுடைய பாதத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அனைத்து காரியங்களையும் நீர் எங்களுக்கு சொல்லித்தாரும். ஆண்டவரே, இங்கே நாங்கள் பாடுகிற பாடல்கள், நாங்கள் தியானிக்கிற கர்த்தருடைய வசனங்கள் எல்லாவற்றையும் நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே பிரயோஜனம் உள்ளவைகளாக மாற்றி கொடுத்து அதன் மூலமாக நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பாத்திரராக மாறத்தக்கதாக கர்த்தர் தாமே எங்களை எடுத்து உபயோகப்படுத்தி வழி நடத்த வேண்டுமாறு எல்லாம் வல்ல இயேசுவின் மூலம் கேட்கிறேன். ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகின்றேன். நாம் இன்றைக்கு எதிர்கொண்டிருக்கின்ற சாதாரணமான சூழ்நிலைகளின் மத்தியில் உங்களை தைரியப்படுத்தும்படியான, பலன் கொள்ளும்படியான, கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்திக் கொள்ளும்படியான வார்த்தைகளை கர்த்தர் தந்து உங்களோடு கூட பேசும்படியாக கர்த்தர் கட்டளையிட்டார். கர்த்தருடைய வார்த்தைகள் ஜீவனும் வல்லமையும் நிறைந்தவை. நிச்சயமாகவே அவைகள் உங்களை பலப்படுத்தி திறன் கொள்ள வைக்கும் என்பதில் எள்ளளவும் எனக்கு சந்தேகமில்லை. திறந்த மனதோடு கைகளில் திறந்து வைத்திருக்கும் வேத புத்தகத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து இந்த வார்த்தைகளை கேட்க உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன்.
இந்த நாளுக்கென்று கத்தர் கொடுத்த வார்த்தை சங்கீதம் 91:4 பிற்பகுதி. சங்கீதம் 91:4 பிற்பகுதி. அவருடைய சத்தியம் உனக்கு பரிசியும் கேடகமும் ஆகும். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசியும் கேடகமும் ஆகும். கர்த்தருக்குள் அன்பார்களே, இன்றைக்கு நாம் நின்று கொண்டிருப்பது ஒரு போராட்டக் களம். எதிர்கொண்டிருப்பது ஒரு ஆவிக்குரிய யுத்தம். நாம் விரும்புகின்றோமோ இல்லையோ இந்த யுத்தத்தை செய்தே ஆக வேண்டும் என்கிற கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம். யுத்த களத்தில் நின்று இருக்கும்போது நம் உள்ளத்தில் 1000 கேள்விகள் எழும்புகின்றன. ஏன் இந்த யுத்தம்? யாரோடு எனக்கு யுத்தம்? என் எதிராளி யார்? அவன் யார் என்று எனக்கு தெரியவில்லையே. என் எதிராளி பலவானா பலவீனனா? இதுவரையில் நான் யுத்தம் செய்ததில்லையே. அப்படியானால் நான் எப்படி யுத்தம் செய்வது? எந்த விதமான போர் ஆயுதங்களை நான் கையாள வேண்டும்? அவைகளை கையாள எனக்கு தெரியாதே, அதில் எனக்கு பரிச்சயம் இல்லையே, பழக்கம் இல்லையே, நான் என்ன செய்வேன் என்று இப்படி அநேக கேள்விகள் நம் உள்ளத்தில் எழும்புகின்றன. என்னோடு கூட தாய், தகப்பன், சகோதரன், சகோதரி, நண்பன், உற்றார், உறவினர் என ஒரு பெருங்கூட்டம் இருந்தாலும் இந்த யுத்தத்தில் ஒருவரும் எனக்கு உதவி செய்ய முடியாது. தனி ஒருவனாக நானே இந்த யுத்தத்தை செய்தாக வேண்டும். அதனுடைய முடிவு ஒன்று ஜீவன் அல்லது மரணம். இன்றைக்கு கண்ணுக்கு தெரியாத, இதுவரை அறிந்திராத ஒரு எதிராளியோடு தன்னந்தனியனாக போராடுகின்றவர்களை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். விளைவுகளை நாம் காணும்போது நம் உள்ளமெல்லாம் பதைபதைக்கின்றது அல்லவா? ஆனால் கர்த்தர் சொல்கின்றார், பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்றும் மாறாதது. ஆமென், அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, நாம் கலங்கவோ திகைக்கவோ தேவையில்லை. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கின்றார். யாக்கோபின் தேவன் நமக்கு அடைக்கலமுமாய் இருக்கின்றார். யுத்த களத்தில் நிற்கின்ற நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு. அது அவசியமானதும் கூட. உண்மையிலே நமக்கு யாரோடு கூட யுத்தம்? யார் நமக்கு எதிராளி? எப்படி யுத்தம் செய்வது? நாம் பயன்படுத்த வேண்டிய போர் ஆயுதங்கள் எவை? யுத்தத்திற்கு எப்படி நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும்? யுத்தத்தில் ஜெயிப்பது எப்படி என்பதை நாம் அறிந்தே ஆக வேண்டும். எனக்கு கொடுக்கப்பட்ட குறைந்த நேரத்துக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு கூட இவைகளை அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதும்போது எபேசியர் 6:12-13 நாம் வாசிக்கிற வண்ணமாக, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அதாவது மாம்சத்தில் வாழ்கிறவர்களாக இருக்கிற நமக்கு மாம்சத்தோடு மாத்திரம் யுத்தம் அல்ல, ஆவிகளோடும் ஆவிக்குரிய யுத்தம் நமக்கு உண்டு, போராட்டம் உண்டு. ஆகவே தீங்கு நாளில் அவைகளை எதிர்த்து நிற்கவும் சகலத்தையும் எதிர்கொண்டு நிற்க திராணி உடையவர்களாக இருக்கும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொண்டு போராட வேண்டும் என்று பவுல் சொல்கின்றார். அதாவது 2 விதமான யுத்தங்களை நாம் மேற்கொண்டாக வேண்டும். ஒன்று, கண்ணுக்கு புலனாகாத நம்முடைய மாம்சங்களில் கிரியை செய்து வருகின்ற, நம்மை அழிக்க நினைக்கின்ற கிருமிகளோடான யுத்தம், பயோவார் என்று சொல்லலாம். 1 பேதுரு 5:8 நாம் வாசிக்கிற வண்ணமாக, கெர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி நம்மை சுற்றி வருகின்ற நம்முடைய எதிராளியான பிசாசோடு யுத்தம், வார் அகென்ஸ்ட் சாட்டன். இந்த 2 யுத்தங்களையும் நாம் செய்தே ஆக வேண்டும், வென்றே ஆக வேண்டும் என்கிற கட்டாயத்திற்கு நாம் அனைவரும் தள்ளப்பட்டிருக்கிறோம். இதை தவிர்க்கவோ வேண்டாம் என்று சொல்லவும் முடியாது. எதிர்த்து போராடியே ஆக வேண்டும் என்கிற நிலை இப்பொழுது வந்திருக்கின்றது. அப்படி இருக்க எப்படி எதிர்கொண்டு ஜெயிப்பது என்பதை நாம் அறிந்தே ஆக வேண்டும் அல்லவா? வெளிப்படுத்தின விசேஷம் 12:12 அப்போஸ்தலனாகிய யோவான் இப்படி எழுதுவான், பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து
மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியினாலே உங்களுக்கு ஆபத்து வரும் என்று நான் சொல்ல கேட்டேன். பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியினாலே உங்களுக்கு ஆபத்து வரும் என்று நான் சொல்ல கேட்டேன் என்று சொல்கின்றார். உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகின்ற பிசாசு என்னும் சாத்தான் என்று சொல்லக்கூடிய பழைய பாம்பாகிய பெரிய வலு செல்வம், அது நாட்கள் முடிய போகிறது, கர்த்தர் அதை அக்கினி கடலிலே தள்ளும் நாள் விரைவில் வந்து கொண்டிருக்கிறது என்று அறிகின்ற அவன் ஆத்திரம் கொண்டு மிகுந்த கோபம் கொண்டு எல்லா திசைகளிலும் உள்ள ஜனங்களை அழிக்கும்படி இறங்கி கிரியை செய்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அழிக்கவும் கொல்லவும் அன்றி அவர் வேறொன்றுக்கும் வரான் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அந்த பிசாசானவனை நாம் கட்ட முடியாது, ஆனால் அவனை எதிர்த்து நிற்க முடியும். அவனுடைய கிரியைகளை அதமாக்க முடியும். யாக்கோபு 4:7 நாம் வாசிக்கிற விதமாக, பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். எபேசியர் 6:11 நாம் வாசிக்கிறோம், பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக நாம் மாற வேண்டும். மார்க் 3:15, மார்க் 9:1 நாம் வாசிக்கிற வண்ணமாக, பிசாசை எதிர்த்து நிற்கிற அதிகாரத்தை கர்த்தர் நம்முடைய கரங்களில் தந்திருக்கின்றார். அப்படியானால் பிசாசானவனை எதிர்த்து நிற்க ஆயுதங்கள் வேண்டுமே. எப்படிப்பட்ட ஆயுதங்களை நாம் பயன்படுத்த வேண்டும்? அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 9:26 இப்படி சொல்லுவான், நான் ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன், காற்றை அடிப்பதைப் போல யுத்தம் பண்ண முடியுமா? நம்முடைய எதிராளியானவன் தந்திரமானவனாயிற்றே மற்றும் பலவானாயிற்றே. அப்படியானால் அவனை எதிர்த்து நிற்க பலமான ஆயுதம் நமக்கு வேண்டும் அல்லவா? அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படிப்பட்ட ஆயுதங்களை நாம் பயன்படுத்த வேண்டும் என்று அவன் சொல்லுகின்றான். 2 கொரிந்தியர் 10:4 நாம் எடுத்துக்கொள்ளலாம். 2 கொரிந்தியர் 10:4 நாம் வாசிக்கின்றோம், நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தாலும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது என்று அவன் எழுதுகின்றான். எங்களுடைய ஆயுதங்கள், எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்திற்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கின்றது. என்னுடைய அர்த்தம் என்ன? பிசாசானவனை எதிர்த்து மாம்சத்தின்படி போர் செய்ய முடியாது, மாம்சத்தின்படியான ஆயுதங்களையும் பயன்படுத்த முடியாது. அவனுக்கு எதிராக ஈட்டியோ வாழையோ கேடயத்தையோ பட்டயத்தையோ பயன்படுத்த முடியுமா? அவனை எதிர்த்து நிற்க பலமுள்ள, அதுவும் தேவ பலமுள்ள போராயுதங்கள் நமக்கு தேவை. அப்போதுதான் அவருடைய அரண்களை முற்றிலுமாக நிர்மூலமாக்க நம்மால் ஆகும். அதனால்தான் எபேசியர் 6:13 பவுல் சொல்லுவான், தீங்கு நாளில் அவைகளை எதிர்த்து நிற்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும், திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய, அதாவது தேவ பலமுள்ள சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அவன் ஆலோசனை சொல்வான். தேவ பலமுள்ள சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அவன் ஆலோசனை சொல்வான். அப்படிப்பட்ட தேவ பலமுள்ள போராயுதங்கள் எவை என்பதை நாம் அறிந்து கொண்டு அவைகளை கரங்களில் எடுத்து போராடும்போது தான் இந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் நாம் ஜெயம் கொள்ள முடியும். இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஒரு வேத ஆராய்ச்சி போல ஆராய்ந்து பார்க்கும்போது தான் இதில் உள்ள அர்த்தங்களை முழுமையாக நாம் அறிந்து கொள்ள முடியும். அவற்றை முற்றிலும் விளக்கி சொல்ல இப்பொழுது நமக்கு நேரம் கிடையாது. எனக்கு ஆசைதான், கர்த்தர் மற்றொரு சந்தர்ப்பம் கொடுப்பார் என்று சொன்னார். அதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன். தேவ பலம் உள்ள நம்முடைய எதிராளியான பிசாசானவனை முற்றிலும் அழித்து போடும்படியான போராயுதங்கள் எவை? கர்த்தர் என்னோடு கூட பேசும்போது 7 விதமான போராயுதங்களை கொடுத்து எனக்கு விளக்கி சொன்னார். பிசாசானவனை எதிர்த்து நிற்க தேவையான தெய்வ பலமுள்ள ஆவிக்குரிய ஆயுதங்கள் 7. அவற்றில் ஒன்றை மாத்திரம்தான் இன்றைக்கு நாம் சிந்திக்கப் போகிறோம். ஆனால் இப்பொழுது அவை 7 எவை என்பதை சுருக்கமாக நான் சொல்லுகின்றேன். ஒன்று, தி வேர்ட் ஆஃப் காட்
கர்த்தருடைய வார்த்தை என்னும் போர் ஆயுதம். தி வேர்ட் ஆஃப் காட், கர்த்தருடைய வார்த்தை என்னும் போர் ஆயுதம். 2, ஜெபம், ப்ரேயர் என்னும் போர் ஆயுதம். 3வது வர்ஷிப், ஆராதனை, துதி என்று நாம் சொல்லுகின்ற ஒரு பலமுள்ள ஒரு போர் ஆயுதம். 4வது த நேம் ஆஃப் ஜீசஸ், கர்த்தராகிய இயேசு என்னும் வல்லமை உள்ள நாமம் ஒரு பலத்த போர் ஆயுதம். 5 ஃபாஸ்டிங், உபவாசம் என்னும் பலத்த போர் ஆயுதம். 6வது அவர் டெஸ்டிமனி, நம்முடைய சாட்சி உள்ள ஜீவியம், நம்முடைய சாட்சி ஒரு பலமுள்ள ஒரு போர் ஆயுதம். 7வது தேங்க்ஸ் கிவிங், அதாவது ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபம், ஒரு பலத்த ஒரு போர் ஆயுதம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் முதலாவது போராயுதமான தி வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தை என்னும் ஆயுதத்தை குறித்து சிந்தித்து ஆராய்ந்து பார்க்கலாம். பொதுவாக ஒரு ஆயுதத்தை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் அதை குறித்ததான முழுமையான அறிவு நமக்கு இருந்தாக வேண்டும். அதை எப்படி கையாளுவது, எப்படி பயன்படுத்துவது என்பதை குறித்து நாம் அறிந்திருக்க வேண்டும். We should have a complete knowledge about that weapon. அவருடைய வலிமை என்ன, அதை எப்படி கையாள வேண்டும், எப்போது கையாள வேண்டும் என்பதை அறிந்திருக்க வேண்டும். இதை யாரிடமிருந்து கற்றுக்கொள்வது? ஒரு எலக்ட்ரிக்கல் அல்லது எலக்ட்ரானிக் கருவி இருக்கிறது என்று சொன்னால் அது எப்படி இயங்குகிறது என்பதை குறித்து அதை டிசைன் பண்ணின உருவாக்கினவர் தான் அதை கற்றுத்தர முடியும். அதை போலத்தான் தேவனுடைய வார்த்தை என்னும் ஆயுதத்தை குறித்து கற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதை உண்டாக்கினவர், அதை உருவாக்கினவர், அதை பயன்படுத்தினவர் சொல்லும்போது தான் அதை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்படித்தானே? அவர் யார்? அவரே வார்த்தையானவர். யோவான் 1:1 நாம் வாசிக்கின்றோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அதே யோவான் 1:14 நாம் வாசிக்கின்றோம், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணினார். அந்த வார்த்தை இயேசு, அவர் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணினார். சத்தியத்தினால் நிறைந்தவரான இயேசு, செல்களினால் உருவான மனித சரீரம் என்பதைப் போல சத்தியத்தினால் நிறைந்த இயேசு. சத்தியம் என்றால் என்ன? யோவான் 17:17 நாம் வாசிக்கின்றோம், நம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் நம்முடைய வசனமே சத்தியம், நம்முடைய வசனமே சத்தியம். யோவான் 8:32 நாம் வாசிக்கும்போது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அவருடைய வசனமே சத்தியம். சத்தியத்தினால் நிறைந்தவரான இயேசு, அதாவது வார்த்தையினால் நிறைந்தவரான இயேசு. தேவனுடைய வார்த்தை என்னும் போராயுதம் என்றால் வார்த்தையினால் நிறைந்திருக்கிற இயேசு என்று பொருள். எனவே அவரால் தான் நாம் விடுதலையாக முடியும், அவராலே தான் நாம் உலகத்தை ஜெயிக்க முடியும். கர்த்தராகிய இயேசு எப்படி வார்த்தைகளினால் நிறைந்தவராய் வாசம் பண்ணினாரோ அப்படியே நாமும் அந்த வார்த்தைகளினாலே நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். அந்த வார்த்தைகள் நமக்குள்ளாக வாசம் பண்ண வேண்டும். யோவான் 6:63 நீங்கள் வாசித்து பாருங்கள். கர்த்தராகிய இயேசு இப்படி சொல்லுவார், யோவான் 6:63, நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. நம்முடைய சுவாசமும் உயிரும் அவருடைய வார்த்தைகளாக இருக்க வேண்டும். யோவான் 6:51 இயேசு சொல்லுவார், நானே ஜீவ அப்பம், அதாவது ஜீவ வார்த்தை, அதை புசிக்கிறவன் என்றென்றும் பிழைப்பான். 6:57 நீங்கள் வாசிக்கும்போது, என்னை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான். அப்படியானால் வார்த்தையை புசிக்கிறவன் மரிப்பதில்லை, அவன் மரித்தாலும் பிழைப்பான், அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அதனால்தான் எரேமியா தீர்க்கதரிசி இப்படி சொல்லுவான், எரேமியா 15:16 உடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன், உடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும்
என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாக இருந்தது என்று சொல்வான். என்னுடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே நான் கொண்டேன். ஏன்? அவனுக்கு தெரியும் அதுதான் ஆவியும் ஜீவனுமானது என்று அவன் அறிந்திருந்தான். எனவே பிசாசின் அரண்களை நிர்மூலமாக்கும் பலத்த போராயுதமான தேவனுடைய வார்த்தைகளினாலே நீங்களும் நானும் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். அவைகள் நமக்குள்ளாக ஆவியாயும் ஜீவனாயும் தங்கியிருக்க வேண்டும். அதை காணும்போதுதான் சத்ருவான பிசாசானவன் நடுநடுங்குவான். இவனை ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி நம்மை விட்டு ஓடிப்போவான். ஆவியும் ஜீவனுமாயிருக்கிற அவருடைய வார்த்தைகளினாலே நிரப்பப்பட்டிருந்தால் மாத்திரமே ஒருவன் உயிர்ப்பிக்கப்படுவான். மாத்திரமல்ல, அவனுக்கு எதிராய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாக்கியதை போகும். எதிராளியான பிசாசானவனுடைய எந்த விதமான அஸ்திரங்களையும் நிர்மூலமாக்கும் வல்லமை அந்த வார்த்தைகளுக்கு மாத்திரம் உண்டு. அப்படியானால் அந்த வார்த்தைகளினால் ஒருவன் நிரப்பப்பட்டிருக்க வேண்டியது எத்தனை அவசியம்? நாம் நிரப்பப்பட்டிருக்கிறோமா? எத்தனை சதவீதம் வார்த்தைகள் நமக்குள்ளாக நிரப்பப்பட்டிருக்கிறது? என்றைக்காவது அதை நாம் ஆராய்ந்து பார்த்துக்கிறோமா? இன்றைக்கு இந்த உலகத்தில் வாழும் பாமரன் முதல் பணக்காரன் வரை கவலைப்படுவது ஒன்றை குறித்து தானே. உயிர்காற்று என்று அழைக்கப்படுகின்ற ஆக்சிஜனை குறித்து, ஆக்சிஜன் சதவீதத்தை குறித்து. அவனுடைய சரீரத்தில், அவனுடைய இரத்தத்தில் 95 முதல் 100% ஆக்சிஜன் இருந்தால்தான் அவன் பிழைத்திருக்க முடியும். 95% குறையும் போது அவனுக்குள்ளாக பயம் வருகிறது. ஐயோ, அவன் மரித்து போவான், நான் மரித்து போவேன் என்கிற பயம். இன்றைக்கு ஜனங்கள் ஆக்சிஜனுடைய அளவு 95க்கு கீழே ஆக குறையும் பொழுது மருத்துவமனைகளுக்கு ஓடுகின்ற நிலையை நாம் காண்கிறோம் அல்லவா? இன்றைக்கு அத்தனை பேருடைய கரங்களிலும் பல்ஸ் ஆக்சிமீட்டர் என்கிற கருவியை வைத்திருக்கின்றோம். அவ்வப்போது என்னுடைய இரத்தத்தில் எத்தனை சதவீதம் ஆக்சிஜன் இருக்கிறது, அது குறைந்திருக்கிறதா கூடியிருக்கிறதா என்று அடிக்கடி பார்த்து கொள்கிறோம் அல்லவா? ஏன்? பயம். நான் செத்து விடுவேனோ என்று சொல்லக்கூடிய கலக்கம். இந்த கலக்கத்தை கொண்டு வருவது பிசாசு தானே. கடந்த சில மாதங்களாகத்தான், அதுவும் இந்த கொரோனா வந்த பிறகுதான் இதை குறித்து நாம் கவலைப்படுகின்றோம். இதற்கு முன்பாக ஒருவரும் இதை குறித்து நாம் கவலைப்பட்டிருக்க மாட்டோம். நம்முடைய ஆக்சிஜன் சதவீதத்தை குறித்து நாம் கவலைப்பட்டிருக்கவே இல்லை, அதை அளந்து பார்த்ததும் இல்லை. ஆனால் இன்றைக்கு அதை குறித்து அதிகமாக கவலைப்படுகிறோமே. ஆக்சிஜன் சதவீதத்தை குறித்து கவலைப்படுகின்ற நாம், எனக்குள் எத்தனை சதவீதம் கர்த்தருடைய வார்த்தை நிரம்பியிருக்கிறது என்று நாம் கவலைப்பட்டிருக்கிறோமா? ஆவியும் ஜீவனமாக இருக்கிற அவருடைய வார்த்தை, நமக்கு ஜீவ சுவாசமாய் நிரம்பியிருக்கின்ற அவருடைய உயிர்ப்பிக்கின்ற வார்த்தைகள் எத்தனை சதவீதம் எனக்குள் இருக்கிறது என்று நாம் கவலை கொண்டிருக்கிறோமா? நம்முடைய மனசாட்சியை தொட்டு பார்த்து சொல்ல முடியுமா? எனக்குள் எத்தனை சதவீதம் கர்த்தருடைய வார்த்தை இருக்கின்றது? இருக்க வேண்டிய அளவு 100%. ஆனால் எனக்குள் எத்தனை சதவீதம் இருக்கிறது? 90, 80, 50, 25, 20 அல்லது 10%? ஒரு பெரிய கேள்விக்குறி நமக்குள்ளாக வருகிறது அல்லவா? கர்த்தர் எதிர்பார்க்கின்ற அளவு எனக்குள்ளாக கர்த்தருடைய வார்த்தை இல்லை. அதுதான் உண்மை. தாவீது சங்கீதங்களில் இப்படி சொல்வான். சங்கீதம் 119:25 நாம் வாசிப்போம் என்று சொன்னார். என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் என்று நான் சொல்வான். என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. நான் இனி பிழைப்போனோ என்று எனக்கு தெரியல. நான் மரித்து போவேன் என்கிற பயம், நான் உயிரடைவோனோ என்று சொல்லக்கூடிய பயம் எனக்குள்ளாக இருக்கிறது. கர்த்தாவே, என்னை உயிர்ப்பிக்க உடைய வார்த்தை தான் தேவை. உடைய வார்த்தை தான் என்னை உயிர்ப்பிக்கும். ஆகவே நம்முடைய வார்த்தையின்படி என்னை உயிர்ப்பியும் என்று சொல்ல அவன் சொல்வதை நாம் பார்க்க முடியும். அதே 119 சங்கீதம் 28 நீங்கள் வாசித்து பாருங்கள். சஞ்சலத்தினால் என் ஆத்துமா கரைந்து போகிறது, உடைய வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும். சஞ்சலத்தினால் என் ஆத்துமா கரைந்து போகிறது, உடைய வார்த்தையின்படி என்னை எடுத்து நிறுத்தும். என் ஆழமான ஒரு வார்த்தை பாருங்கள். சங்கீதம் 119, 116 தாவீது சொல்வான், நான் பிழைத்திருப்பதற்கு, அதாவது நான் சாகாமல் பிழைத்திருப்பதற்கு உடைய வார்த்தையின்படி என்னை ஆதரித்தலும் என்று அவன் சொல்வான். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைகள் மாத்திரமே நம்மை உயிர்ப்பிக்கும், நம்மை பிழைக்கும்படியாக செய்யும்.
வியாதி நின்றும் சஞ்சலத்திலிருந்தும் நம்மை காக்க தேவையான ஒன்று கர்த்தருடைய வார்த்தைகள் மாத்திரம்தான். கொரோனா வராமல் இருக்க வேண்டுமானால் இன்றைக்கு 4 விதமான காரியங்களை நாம் கை கொள்கிறோம். ஒன்று, தனி மனித இடைவெளி. 2வது, மூச்சு பயிற்சி. 3வது, அடிக்கடி கைகளை கழுவி கொள்ளுதல். 4வது, ஆவி பிடித்தல். எவ்வளவு அக்கறையோடு கூட நித்தமும் வேலை தவறாமல் என் 3 வேளையும் அந்தி சந்தி மாலை வேளைகளிலே ஜெபிக்கிறோமோ இல்லையோ, ஆனால் 3 வேளையும் மிகுந்த அக்கறையோடு இவற்றை செய்கிறோம் அல்லவா? ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்க விரும்புகின்றேன். இவைகளை செய்வதனாலே நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை மரணத்தினின்று நாம் தப்புவிக்க முடியுமா? முடியாது. நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை மரணத்தினின்று தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் நித்தமும் செய்ய வேண்டிய பயிற்சிகள் நமக்கு உண்டு. நாம் நித்தமும் செய்ய வேண்டிய மூச்சு பயிற்சி உண்டு, சுத்திகரிப்பு உண்டு, பரிசுத்தமாகுதல் உண்டு. அது என்னவென்று உங்களுக்கு நான் சுட்டி காட்ட விரும்புகின்றேன். நான் முதலில் சொன்னேன், நம்மை உயிர்ப்புடன் வைத்திருப்பது ஆவியும் ஜீவனுமாயிருக்கிற கர்த்தருடைய வார்த்தைகள். அது சற்றும் குறையாமல் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் நிரம்பி இருக்க வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இது ஒரு நாளுக்கு மாத்திரமல்ல, நித்தமும் செய்ய வேண்டிய ஒரு பயிற்சி. இதை நாம் செய்தே ஆக வேண்டும். தாவீது இப்படி சொல்கின்றான். சங்கீதம் 119:97 உம்முடைய வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். உம்முடைய வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். 119:147 நாம் வாசிக்கின்றோம். அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிடுவேன், உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறேன். அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறேன். அடுத்த வசனத்தில், உம்முடைய வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்பே என் கண்கள் விழித்து கொள்ளும். அதிகாலை எழுந்து கர்த்தருடைய வசனத்தை தியானிக்க ஆரம்பிக்கின்ற தாவீது அதை நாள் முழுவதும் தொடர்ந்து செய்கிறதை நாம் காண்கின்றோம். அதுவும் வருத்தத்தோடு அல்ல, மகிழ்ச்சியோடு அவன் செய்கின்றான். 119:17 நாம் வாசிக்கும்போது, உம்முடைய வேதம் எனக்கு மன மகிழ்ச்சி. சங்கீதம் 104:34 நான் அவரை தியானிக்கும் தியானம் எனக்கு இனிதாயிருக்கும் என்று அவன் சொல்வதை நாம் பார்க்க முடியும். இதுதான் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு மூச்சு பயிற்சி. தாவீது இதைத்தான் செய்தான். ஒரு நாளின் 3 வேளைகளிலும் அவன் செய்த காரியம் இதுதான். ஏன் அவன் அப்படி செய்தான்? அவனுக்கு நன்கு தெரியும், அவருடைய வார்த்தைகள் மாத்திரம்தான் என்னை உயிர்ப்பிக்கும் என்று. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இது நாம் செய்கின்றோமா? நம்மை நித்தமும் உயிர்ப்பிக்கின்ற கர்த்தருடைய வார்த்தைகளினாலே நாம் நிரப்பப்பட்டிருக்கிறோமா? அதை குறித்து கவலைப்பட்டிருக்கிறோமா? நித்தமும் அவருடைய வேத வார்த்தைகளை நாம் வாசிக்கிறோமா? அதை தியானிக்கிறோமா? அதை உட்கொள்கிறோமா? அடுத்து கைகளை கழுவி கொள்கிறோமே, நம்மை சுத்திகரித்துக் கொள்கிறோமே. எவ்வளவு கரிசனையோடு நல்ல சானிடைசர் கொண்டு அடிக்கடி கைகளை கழுவுண்டு நாம் ஒரு வருடத்துக்கு முன்பாக இதை கொடுத்து நாம் கவலைப்பட்டிருப்போமா? கைகளை கழுவிப்போமா? இப்பொழுது தானே செய்கின்றோம். காரணம் என்ன? இது அவசியம். என் கைகளில் கிருமிகள் ஒட்டி கொண்டிருந்தால் நான் என்ன செய்வது? இந்த கொரோனா என்னை தொற்றிக்கொள்ளுமே என்று சொல்லக்கூடிய பயம். ஆனால் உண்மையான சுத்திகரிப்பு என்ன தெரியுமா? வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற உண்மையான சுத்திகரிப்பு என்ன? அது ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்கும்படியாக நான் விரும்புகின்றேன். எரேமியா 2:22 நாம் திருப்பிக் கொள்ளலாம். எரேமியா 2:22 நீ உன்னை ஒவ்வொரு மண்ணினாலே கழுவி அதிக சவுக்காரத்தை கையாடினாலும் உன் அக்கிரமத்தின் கரைகள் எனக்கு முன்பாக இருக்கும் என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகின்றார். நீ உன்னை ஒவ்வொரு மண்ணினாலே கழுவி அதிக சவுக்காரத்தை கையாடினாலும் உன் அக்கிரமத்தின் கரைகள் எனக்கு முன்பாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்கின்றார். எவ்வளவுதான் வல்லமையுள்ள பலமுள்ள சானிடைசரை கொண்டு நீ கழுவினாலும் கரைகள் அப்படியே இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கின்றார்.
அப்படியெல்லாம் அந்த கரைகள் நீங்க நான் என்ன செய்ய வேண்டும்? எப்படி அதை கழுவி கொள்ள வேண்டும்? எரேமியா 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கிறேன். எரேமியா 4:14 எருசலேமே, நீ ரட்சிக்கப்படும்படிக்கு உன் இருதயத்தை பொல்லாப்பற கழுவு, எந்த மட்டும் அக்கிரம நினைவுகள் உன் உள்ளத்தில் தங்கும் என்று கர்த்தர் சொல்கின்றார். நீ ரட்சிக்கப்படும்படிக்கு உன் இருதயத்தை பொல்லாப்பற கழுவு, எந்த மட்டும் அக்கிரம சிந்தையோடு நீ காணப்படுவாய். நம்முடைய கரங்களில் உள்ள கரைகள், நம்முடைய இருதயத்தில் உள்ள கரைகளை கொடுத்து கர்த்தர் சொல்கின்ற வார்த்தைகள் இவை. தாவீது தான் கரைப்பட்ட போது கர்த்தரிடத்திலே இப்படி வேண்டுதல் செய்வான். சங்கீதம் 51:7 நாம் வசிக்கிற வண்ணமாக, கர்த்தாவே, நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன், என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன் என்று அவன் ஜெபிப்பான். என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அதாவது இரத்தத்தினாலே என்னை சுத்திகரியும். 1 யோவான் 1:7 நாம் வாசிக்கின்றோம், அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். கர்த்தருடைய இரத்தம் தான் நம்மை முழுமையாக சுத்திகரிக்க முடியும். நம்முடைய கரைகள் எல்லாவற்றையும் கழுவி பரிசுத்தமாக்க முடியும். ஆனால் மற்றொரு வார்த்தை உங்களுக்கு நான் காட்ட விரும்புகின்றேன். கர்த்தராகிய இயேசு இப்படி சொல்லுகின்றார். நான் வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யோவான் 17:17 உடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உடைய வசனமே சத்தியம் என்று கர்த்தர் சொல்லுவார். அவருடைய இரத்தம் ஒருபுறம் நம்மை சுத்திகரிக்கிறது, மறுபுறம் அவருடைய வார்த்தை, சத்தியம் என்ற வார்த்தை நம்மை பரிசுத்தமாக்குகிறது. அவருடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் என்று இயேசு சொல்லுகின்றார். இயேசு அடிக்கடி சொல்லுகின்ற வார்த்தை இதுதான். யோவான் 17:8, யோவான் 17:14 நீங்கள் வாசித்து பாருங்கள். தேவனே, நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறேன், அவர்கள் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்படும்படியாக. 17ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அவர்கள் சத்தியத்தினாலே, அதாவது வசனத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னை பரிசுத்தமாக்குகிறேன் என்று அவர் சொல்லுவார். இவருடைய சத்தியத்தினாலே, இவருடைய வார்த்தைகளினாலே இவர்களை பரிசுத்தமாக்கும். கர்த்தராகிய இயேசு தேவனுடைய வார்த்தைகளினாலே பரிசுத்தமாக்கப்பட்டது போல நாமும் அவருடைய வார்த்தைகளினாலே பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்கின்றார். தேவனுடைய வசனத்தினாலே பரிசுத்தமாக்கப்படும் போதுதான் உண்மையான முழுமையான சுத்திகரிப்பு நமக்கு கிடைக்கும். அதனால்தான் வேத வார்த்தைகளை நம்ம வாசிக்க வேண்டும். அதை வாசிக்க 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 அந்த வார்த்தைகள் நம்மை வகைப்படுத்தும், நம்மை பரிசுத்தமாக்கும். மேலோட்டமான சுத்திகரிப்பை அல்ல, ஆழமான பரிபூர்ணமான சுத்திகரிப்பை தேவனுடைய வார்த்தைகள் நமக்குள்ளாக கொண்டு வரும். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கின்றோம். எபிரேயர் 4:12 தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும், இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்குள்ளதாயும், ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும், இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கத்தக்கதாகவும் இருக்கிறது என்று நாம் வாசிக்கின்றோம். டீப் கிளன்சிங் என்று சொல்லுவாங்க. டீப் கிளன்சிங் அதாவது நமக்குள்ளாக உட்புகுந்து நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை மாத்திரமல்ல, நம்முடைய நினைவுகளிலும் யோசனைகளிலும் காணப்படுகின்ற கரைகளை கழுவத்தக்கதாக, கரைகளை நீக்க வல்ல தேவனுடைய வார்த்தைகள். அவருடைய வார்த்தைகள் தான் நம்மை பரிபூர்ணமாக பரிசுத்தப்படுத்துகிறது. ஒருவன் தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்க வாசிக்க அதை சுட்டி காட்டுகிறபடி தன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தின் கரைகளை அந்த வசனங்கள் சொல்கிறபடி கழுவிக்கொள்வான என்றான், அவனை பரிசுத்தவான், அவனை நீதிவான், அவனை ரட்சிக்கப்பட்டவன். அவனை கண்டுதான் பிசாசு நடுங்குவான். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சத்தியம் அவனுக்குள் பரிபூர்ணமாய் நிரம்பியிருக்கிறது.
அதுவே அவனுக்கு அரணாக, கோட்டையாக, கேடகமாக, அடைக்கலமாக அது காணப்படும். ரட்சிக்கப்பட்டவனுக்குத்தான், அவருடைய வார்த்தைகளினாலே கழுவப்பட்டவனுக்குத்தான் கர்த்தருடைய வார்த்தைகள் அரணான, கேடயமாக, கோட்டையாக, அடைக்கலமாக அது காணப்படும். நாம் அவருடைய வார்த்தைகளினாலே கழுவப்பட்டிருக்கிறோமா? நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முற்றிலும் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறதா? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? இது என்றாவது நம்ம யோசித்து பார்த்துருக்கிறோமா? ரட்சிக்கப்பட்டதில் எவ்வளோ அவசியம் தெரியுமா? ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளாக வருகிறவன் மாத்திரம்தான் இந்த பொல்லாப்பிலிருந்து அவன் தப்பிக்கொள்ள முடியும். பொல்லாப்பு வராமல் இருக்க வேண்டுமா? வாதை அணுகாமல் இருக்க வேண்டுமா? கொள்ளை நோயின்று தப்ப வேண்டுமா? அதற்கு ஒரே ஒரு நிபந்தனை இதுதான்: எவன் ஒருவன் அவருடைய வார்த்தையினாலே பரிபூர்ணமாய் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறானோ அவன்தான் இவற்றினின்று தப்பிக்கொள்ள முடியும். இப்பொழுது நான் பிரசங்க வார்த்தைக்கு நான் வருகின்றேன். கர்த்தர் கொடுத்த வார்த்தை 91ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம், சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமுமாகும். சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமுமாகும். இதைத்தான் கர்த்தர் இந்த நாளில் நாம் சிந்திக்க முடியாக கொடுத்த வார்த்தை. சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். சத்தியம் என்றால் என்ன? நாம் தியானித்த நம்முடைய வசனமே சத்தியம் என்று சொல்லி, அப்படி வசனம் மாத்திரம்தான் ஒருவனுக்கு பரிசையாக, கேடகமாக அது செயல்படும். பரிசையும் கேடகமும் டிஃபென்சிவ் வெப்பன்ஸ் என்று சொல்லுவாங்க. எதிராளியினுடைய அஸ்திரங்களை எல்லாம் எதிர்கொள்ளும்படியான தற்காப்புக்காக பயன்படுத்தப்படும் ஒரு கருவிதான் பரிசை, கேடகம் என்பதாகும். அது எதிராளியினுடைய அத்தனை அஸ்திரங்களையும் தடுத்து போடும், உருவ குத்தப்படாதபடிக்கு அது தடுத்தாட்கொள்ளும் என்று நாம் அறிந்திருக்கிறோம். சத்தியத்தை அறிந்தவனுக்கே, சத்தியம் எனும் வார்த்தையினாலே நிரப்பப்பட்டவனுக்கே அது பரிசையும் கேடகமும் போல செயல்படும். அதே சங்கீதத்தில் 14ஆம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கின்றோம்: என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினாலே அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே நான் வைப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினாலே அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் நான் வைப்பேன். அவருடைய நாமம் என்றால் என்ன? வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வார்த்தை சொல்கிறது, அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. அப்படியானால் அவருடைய வார்த்தையை அறிந்திருக்கிறவனையே கர்த்தர் பாதுகாக்கின்றார். தீமை அணுகாதபடி அவனை தற்காத்து தப்ப பண்ணுகின்றார். அப்படியானால் தேவனுடைய வார்த்தை எவ்வளவு பலமான போராயுதம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த போராயுதம் நம் கரத்தில் இருக்கிறதா? கர்த்தராகிய இயேசு நமக்கு ஒரு நல்ல மாதிரி. இந்த போராயுதத்தை கர்த்தர் எப்படி பயன்படுத்தினார் என்பதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையினாலே அவர் செய்த யுத்தத்தை நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களிலே நாம் வாசிக்கின்றோம். பிசாசானவன் அவரை கொண்டு போய் வனாந்தரத்தில் சோதித்த போது அவர் பிசாசானவனை எப்படி எதிர்கொண்டார் என்பதை நாம் வாசிக்கின்றோம். தன்னுடைய வார்த்தைகளினாலே அவனோடு யுத்தம் பண்ணினார். அவன் கேட்க கேட்க கர்த்தருடைய வார்த்தைகளை மாத்திரம்தான் அவர் பயன்படுத்தினார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்கிற வல்லமை நிறைந்த வார்த்தைகளை அவர் பயன்படுத்த அவன் அவரை விட்டு விலகி ஓடினான் என்பதை நாம் வாசிக்க முடியும். ஆகவே சத்தியமாகிய தேவனுடைய வார்த்தையே நாம் பயன்படுத்துவோம் என்று சொன்னால் அதை நம்ம தற்காக்கும் கேடகமாக, பரிசையாக அது செயல்படும். தேவனுடைய வார்த்தைக்கு பிசாசு நடுங்குவான். அந்த வார்த்தைகளை பயன்படுத்தும் போது தான் அவனுடைய கிரியைகள், அவனுடைய அரண்கள் நிர்மூலமாகும். அவன் நமக்கு எதிராக கொண்டு வரக்கூடிய பிரச்சனைகள், பாடுகள், வியாதிகள், பயங்கள், கலக்கங்கள், கொள்ளை நோய்கள், மரணங்கள், பாழாக்கும் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கும் ஒரு பலத்த போராயுதம் தேவனுடைய வார்த்தை தான். எப்படி கர்த்தராகிய இயேசு தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்தி பிசாசையும் அவருடைய கிரியைகளையும் ஜெயித்தாரோ அதே வல்லமையை கர்த்தர் நமக்கும் கொடுத்திருக்கின்றார் அல்லவா? கர்த்தராகிய இயேசு அவருடைய வார்த்தையை அனுப்பித்தான், அவருடைய வார்த்தையை பயன்படுத்தி தான் அவனை ஜெயித்தார். சங்கீதம் 107:20 நாம் வாசிக்கும்போது,
அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழுவிக்கு தப்புவிக்கிறார். அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கின்றார் என்று நாம் வாசிக்கின்றோம். 10:8 100க்கு அதிபதி ஆண்டவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீ வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று கேட்டுக்கொண்ட போது இயேசு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். அவர் சொன்ன அந்த நாளிகையிலே அவன் சொஸ்தமாவான் என்று நாம் வாசிக்கின்றோம். மார்க் 7:34 கொன்னை வாயுடைய செவிடனை பார்த்து எப்பத்தா என்று ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம்தான் இயேசு சொன்னார். அவருடைய நாவின் கட்டுகள் அருந்தது என்று நாம் வாசிக்கின்றோம். லூக்கா 8:34 ஜபாலை தலைவனுடைய மகளை பார்த்து பிள்ளையை எழுந்துரு என்று ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். அவள் உயிரோடு கூட எழுந்து நின்றாள். ஆவியும் ஜீவனுமாயிருக்கிற அவருடைய உயிர்ப்பிக்கும் வல்லமை நிறைந்த வார்த்தை மாத்திரம்தான் நம்மை மரணத்தினின்று நம்மை உயிர்ப்பிக்க முடியும். இயேசு அந்த வார்த்தைகளை கொண்டுதான் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். இறையாதே அமைதலா என்று சொல்வார். கடலுடைய சீற்றமும் ஆர்ப்பரிப்பும் அமர்ந்தது. சங்கீதம் 107:29 நாம் இப்படி வாசிக்கின்றோம். அவர் கொந்தளிப்பை அமர்த்துகின்றார், அதன் அலைகள் அடங்குகிறது என்று நாம் வாசிக்கின்றோம். அப்படித்தானே இன்றைக்கி நம் வாழ்க்கையில் நாம் காண்கின்ற இந்த கொந்தளிப்பு அமர வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு வார்த்தை தான் தேவை. அது தேவனுடைய போராயுதமான பலமுள்ள ஆயுதமாக செயல்படக்கூடிய கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தராகிய இயேசு இதே வல்லமையை நமக்கும் தருகிறார். நீயும் அதை பயன்படுத்து. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10:20 அவர் நமக்கு தந்த அதிகாரத்தை நாம் இப்படி வாசிக்கின்றோம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டார். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை தருகின்ற கர்த்தர். 17:20 நாம் இப்படி வாசிக்கின்றோம். இயேசு சொல்லுவார், நீங்கள் இந்த மலையை பார்த்து இவிட விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போ, உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே சொல்கிறேன் என்று சொல்லுவார். இப்பொழுது சொல்லுங்கள், சத்தனுடைய சகல வல்லமையை மேற்கொள்ள அவருடைய கிரியைகளை முற்றிலுமாக நிர்மலமாக்கி ஜெயமெடுக்க தேவையானது ஒன்றே ஒன்றுதான். அது என்ன? தேவனுடைய வார்த்தை என்னும் பலத்த போராயுதம். சத்தனுடைய அரண்களை நொறுக்கி போடத்தக்கதாக செயல்படக்கூடிய வல்லமை நிறைந்த தேவனுடைய வார்த்தை என்னும் போராயுதம். அதனால தான் எபேசியர் 6:13 அப்போஸ்தலனாகிய பவுல் திரும்ப சொல்லுவார், தீங்கு நாளிலே அவைகளை எதிர்த்து நிற்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்கள் ஆக வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் எடுத்து ஆக வேண்டும் என்று அவன் சொல்வான். இன்றைய சூழ்நிலையில் விசாசனமன் ஆத்திரத்தோடு கோபத்தோடு ஆவேசமாக தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்தவனாய் அவன் ஜனங்களை அழித்து போட ஆத்திரத்தோடு செயல்படுகின்ற இந்த நாட்களில் அவனை எதிர்த்து நிற்க தேவையான ஒரே போராயுதம் என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தை மாத்திரம்தான். அதனால்தான் நாம் தேவனுடைய வார்த்தையில் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகின்றார். அவருடைய வார்த்தையினாலே நிரப்பப்பட்டிருக்க போது மாத்திரம்தான் நாம் தப்பி பிழைக்க முடியும். தேவனுடைய வார்த்தை ஆவியும் ஜீவனாயும் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் நிறைந்திருக்கும் போது மாத்திரம்தான் நாம் ஜெயம் கொள்ள முடியும். பிசாசினுடைய அரண்களை நாம் நிர்மூலமாக்க முடியும். அவருடைய தந்திரமான காரியங்களை நாம் எதிர்த்து நிற்க முடியும். அவருடைய வார்த்தை மாத்திரம்தான் நம்மை உயிர்ப்பிக்க முடியும். ஒருவேளை இந்த நாள் வரைக்கும் நாம் நிர்விசாரமாய் இருந்திருப்போம் என்று சொன்னால் இன்றைக்கு நம்மை அர்ப்பணிக்கலாம். அமர்ந்திருந்து தேவனுடைய வார்த்தைகளை அனுதினமும் உட்கொள்வோம். அதனாலே நாம் பலன் கொள்வோம். அவைகள் ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் ஊனிலும் சிந்தனைகளிலும் நிறைந்திருக்கும் போதுதான் அது நமக்கு பரிசயமாக கேடகமாக இருக்கும் என்று நாம் கற்றிருக்கிறோமே. அப்படியானால் நாம் அமர்ந்திருந்து வேத வசனத்தை வாசிப்பதும் தியானிப்பதும் அதை உட்கொள்வதும் எவ்வளவு அவசியமாக இருக்கின்றது. அதுவே நமக்கு சத்தியமும் பரிசையும் கேடகமாக காணப்படும்.
நம்ம அர்ப்பணிக்கலாமா? 100% தேவனுடைய வார்த்தையினாலே நிரப்பப்பட வேண்டியது இந்த நாட்களில் மிக 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 அவசியம். ஒருவன் வார்த்தையினாலே நிரப்பப்படாவிட்டால் அவனாலே எந்த விதமான யுத்தத்தையும் செய்ய முடியாது. இந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் ஜெயம் கொள்ளவும் முடியாது. 10% அல்ல, 20% அல்ல, 100% தேவனுடைய வார்த்தையினாலே நிரப்பப்பட்டிருந்தால் மாத்திரமே இன்றைக்கு நாம் எதிர்கொள்ளக்கூடிய இந்த ஆவிக்குரிய யுத்தத்திலே நாம் ஜெயம் கொள்ள முடியும். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, எங்களுக்கு நீர் உதவி செய்யும் என்று சொல்லி. ஆண்டவர், இதுவரை நான் இதை அறிந்திருக்கவில்லை, இதுவரை நான் இதை குறித்து நினைத்து பார்த்ததில் கவலையற்றவனாக நான் இருந்திருக்கிறேன், நிர்விசாரமாக நான் இருந்த நாட்கள் உண்டப்பா. ஆனால் இப்பொழுது என்னை மாற்றும்படியாக நம்முடைய ஜெபிக்க வந்திருக்கிறேன். தாவீதைப் போல என்னை மாற்றும், தாவீதைப் போல தாகத்தை எனக்கு தார். அவன் சொல்லுவானே, அவனுடைய வார்த்தை மாத்திரம்தான் என்னை உயிர்ப்பிக்கும் என்று சொல்வானே. அவன் அந்த உயிர்ப்பிக்கும் வார்த்தைகளை நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, அந்த வார்த்தையினால் நிரப்பப்படத்தக்கதாக எனக்கு உதவி செய்யும் என்று நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் உதவி செய்வார். கண்களை மூடினவர்களாய் கர்த்தரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று நீர் சொன்னீர். இந்த உபத்திரவங்களை மேற்கொள்ள, பிசாசினுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ள, பிசாசின் சந்திரங்களை எதிர்த்து நிற்க, அவருடைய அதிகாரங்களை நிர்மூலமாக்க, அவருடைய கிரியைகளை முற்றிலும் அழித்து போட வார்த்தைகளை தான் நீர் பயன்படுத்தினீர். உம்முடைய வல்லமையுள்ள ஒற்றை சொல்லாலே, ஒரு வார்த்தையினாலே அவனை ஓட வைத்தீர். அதே அதிகாரத்தை எங்களுக்கும் நீர் கொடுத்திருக்கின்றீர். என் வார்த்தையினாலே நிரப்பப்பட்டிருக்கும் போது தான் அவனை மேற்கொள்ள முடியும் என்று சொல்லி இந்த நாளில் நீர் கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி இயேசு சுவாமி. தேவனுடைய வார்த்தை என்னும் சர்வாயுத வர்க்கத்தை எப்பொழுதும் நாங்கள் ஏந்தி நிற்பவர்களாய் எங்களை நீர் மாற்றுவீராக. அதில் சற்றும் குறைந்து விடாதபடிக்கு இரவும் பகலும் உம்முடைய வார்த்தைகளை தியானித்து வாசித்து உட்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். நீர் இந்த உலகத்தில் இருந்தபோது உம்முடைய பிதாவை நோக்கி உம்முடைய வார்த்தைகளினாலே அவர்களை காத்துக்கொண்டேன் என்று நீர் ஜெபித்தீர். இப்பொழுதும் அதே வார்த்தைகளினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் காத்துக்கொள்வீராக. உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்குள்ளாக ஆவியாயும் ஜீவனாயும் தங்கியிருக்க நீர் உதவி செய்யும். அப்படி நீர் செய்கிறதுக்காக நன்றி சொல்கிறோம். இதை காத்துக்கொள்ளும்படியாக உம்முடைய பலமுள்ள கரங்களிலே நாங்கள் ஏந்தி தருகிறோம் அப்பா. இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் எங்களுக்குள்ளாக நிரம்பி இருக்கும்போது நாங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை என்று நீ சொன்னீரே. உடைய வார்த்தையின்படியாக எங்களை உயிர்ப்பியும், உடைய வார்த்தையின்படியாக எங்களை காத்துக்கொள்ளும், உடைய வார்த்தையின்படியாக எங்களுடைய ஆயுசுகளை நீ நீடித்திருக்க பண்ணுவீராக. உடைய கரங்களில் மீண்டுமாக எங்களை ஏந்தி தருகிறோம். காத்துக்கொண்டு வழி நடத்தும். இரட்சகரும் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். ஜெபம் செய்வோம். எங்கள் இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல பிதாவே, இந்த நேரத்தில் மீண்டுமாக கர்த்தருடைய பாதத்திலே வரத்தக்கதான கிருபையை கொடுத்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த நேரத்திலே ஒரு நல்ல செய்தியை சகோதரன் கிருபாகரன் மூலமாக நீர் எங்களுக்கு கொடுத்தீர். சகோதரனையும் அவருடைய குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு உடைய பாதத்திலே கெஞ்சுகிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த ஒரு உலகத்திலே எங்களுக்கு போராட்டங்களும் யுத்தங்களும் உண்டு என்று கர்த்தாவே ஆண்டவரே நாங்கள் உணரத்தக்கதான ஒரு கிருபை எங்களுக்கு கொடுத்தீர். மாம்ச சிந்தைகளாலும் பிசாசுவினாலும் ஆண்டவரே எங்களுக்கு வருகின்ற போராட்டங்களை எதிர்த்து நிற்கத்தக்கதாக தேவரீர் பலமுள்ள கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றேன். அதை ஒரு பெரிய போர் ஆயுதமாக எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர் என்று ஆண்டவரே நாங்கள் செய்தியிலே கூற கேட்டோமே. இந்த ஆயுதத்தை நாங்கள் தரித்தவர்களாக, கர்த்தருடைய வாயிலிருந்து வார்த்தையினாலே நாங்கள் பிழைக்கிறவர்களாக, அந்த வார்த்தையை நாங்கள் உட்கொண்டவர்களாக, தெய்வ பலத்தை பெற்று கர்த்தாவே பிசாசை எதிர்த்து நிற்கத்தக்கதான திராணி உள்ளவர்களாக ஆண்டவரே உம்முடைய சத்தியம் எங்களுக்கு பரிசையும் கேடகமாக இருக்கத்தக்கதாக நீர் இந்த வசனங்களை எங்களுடைய வாழ்க்கையிலேயே நாங்கள் உபயோகப்படுத்தி கொள்ள எங்களுக்கு நீர் கிருபை புரிய வேண்டுமாறு உம்முடைய பாதத்திலே கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, விதமாக இந்த வார்த்தைகளை எங்கள் ஒவ்வொருவருடைய இந்த சூழ்நிலையிலே, குறிப்பாக நாங்கள் திகிலோடு இருக்கின்ற கர்த்தாவே, பிசாசோடு எதிர்த்து நிற்க வேண்டிய தருணத்தில் இருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே இந்த வசனங்கள் எங்களுக்கு ஆண்டவரே முழு திருப்தியை அளிக்கிற உணவாக காணப்பட கர்த்தர் கிருபை புரிய வேண்டுமாறு உம்முடைய பாதத்திலே கெஞ்சுகிறோம்.
இந்த நேரத்திலே குறிப்பாக எங்கள் திருச்சபைக்காகவும் திருச்சபையின் ஒவ்வொரு மக்களுக்காகவும் உடைய பாதத்தில் வருகிறோம். ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் உடைய சமூகத்தில் வருகிறோம். கர்த்ததாவே குடும்பங்களை ஆசீர்வதித்தரலாம். குடும்பத்திலே உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்தரலாம். குடும்பத்திலே உள்ள பெரியவர் முதல் சிறியவர் வரைக்கும் உடைய அன்பின் கருத்துக்குள்ளே நீர் வைத்தரலாம். அனைத்து மக்களுடைய தேவைகளையும் சந்தித்தரலாம். இந்த கொடுமையான காலத்திலே உள்ள தாக்கங்களினால் எங்கள் குடும்பங்கள் ஒருவேளை கர்த்தாவே நலிவடைந்திருப்பார்கள் என்றால் கர்த்தருடைய கரம் அங்கே இறங்கட்டும் அப்பா. நீர் எங்களுக்கு பயத்தை அல்ல ஆண்டவரை பலத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறபடியினால் சகல பலத்தையும் நீர் கொடுத்து ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய பலத்தின் ஆவினாலே நீ தாங்க வேண்டுமாறு உடைய பாதத்திலே கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. பிள்ளைகளுடைய சகல இழப்புகளையும் நீர் இடைகட்டி எல்லுமப்பா. ஒருவேளை ஆண்டவரே இந்த தாக்கங்கள் எங்கள் குடும்பங்களிலே ஆண்டவரே நாங்கள் கண்ணீர் விடக்கூடிய சூழ்நிலைகளிலே இருக்கும் என்றால் கண்ணீர்களை துடைக்கிற கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆற்றி தேற்ற வேண்டுமாறு பாதத்திலே கெஞ்சுகிறோம். இன்னும் பல தேவைகளுக்காக காத்திருக்கிற எங்கள் பிள்ளைகள் உண்டு கர்த்தாவே. ஆண்டவரே திருமண காரியங்களுக்காக, படிப்புகளுக்காக, வேலைகளுக்காக, இன்னும் ப்ரமோஷன் போன்ற பலவிதமான காரியங்களுக்காக காத்து கொண்டிருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்ற காலங்களிலே ஏற்ற காரியங்கள் நிறைவேற கர்த்தர் கிருபை புரிய வேண்டுமாறு பாதத்திலே கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. இந்த நேரத்திலே ஒவ்வொருவரையும் கர்த்தாவே உடைய அன்பின் கருத்துக்குள்ளே நீர் மறைத்தரலாம். நல்ல சரீர சுகத்தையும் பலத்தையும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் கொடும் கர்த்தாவே. இந்த கொரோனா தாக்கம் யாரையும் அணுகாதபடி அனைத்து மக்களையும் சுற்றி உடைய தூதர்கள் காவல் பண்ண நீர் கிருபை புரிய வேண்டுமாறு பாதத்திலே கெஞ்சுகிறோம். இந்த கொடிய காலங்கள் கூடிய சீக்கிரத்திலே மாறட்டும் ஆண்டவரே. நாங்கள் கர்த்தாவே உம்மோடு கூட சேர்ந்து உடைய திருச்சபையிலே நாங்கள் திருச்சபையின் மக்களோடு சேர்ந்து ஆராதிக்கத்தக்கதான நாட்களை நீர் எங்களுக்கு கட்டளையிட வேண்டுமாறு பாதத்திலே கெஞ்சுகிறோம். எல்லா ஆசீர்வாதத்துக்காக உடைய பாதத்திலே இறைஞ்சுகிறோம். நேர்தாமே எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தியுள்ளோம். நன்மையினாலும் கிருபையினாலும் எங்களை முடிசூட்டியுள்ளோம். உடைய அன்பின் கருத்துக்களே மறைத்துக் கொள்ளும். துதி கன மகிமை ஆவற்றையும் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலமும் நீடித்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. சமாதானத்தோടെ போய் வர கடவுள்.